டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியளவு. வணக்கம். உள்நாட்டு போரின் இறுதி கட்டத்தில் இலங்கை ராணுவம் பொதுமக்களின் இழப்பை தவிர்ப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்தது என ராணுவ உள்ளக விசாரணை அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. போரின் இறுதிக்கட்டம் குறித்து ஆராய்ந்த நல்லிணக்க ஆணைக்குழு போரின் போது இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து ஒரு உள்ளக விசாரணை நடத்த வேண்டுமென பரிந்துரை செய்திருந்தது. அதற்கமைய இராணுவத்தினரால் நடத்தப்பட்ட உள்ளக விசாரணையின் அறிக்கை இன்று இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜகத் ஜெயசூர்யாவினால் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. எதிர்காலத்திலும் இப்படியான இராணுவ நடவடிக்கைகளின் போது பொதுமக்கள் இழப்பை தவிர்க்கும் நோக்கில் புதிய யுக்திகள் கையாளப்பட வேண்டும் என இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே பதவியிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இந்து அமைப்புகளை மனதில் கொண்டு காவியுடை பயங்கரவாதம் மீது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ஷிண்டே வெளியிட்டார் என பாரதிய ஜனதா கட்சியின் பிரதி தலைவரான வினய் கட்டியார் புதுடில்லியில் வைத்து தெரிவித்தார். இந்து மத அடிப்படைவாத போக்கூடிய RSS அமைப்பே பாரதிய ஜனதா கட்சியை கட்டுப்படுத்தி வருகின்றது. மாலியின் வடபகுதியில் இஸ்லாமிய போராளிகளின் இராணுவ வாகனங்கள் மீது பிரெஞ்சு இராணுவத்தினர் வான் மார்க்கமாக தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். தென்னாப்பிரிக்க நாடான மாலியில் 2 வாரங்களுக்கு முன்னர் பிரான்ஸ் இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்த பின்னர் தாக்குதல் குறித்த படங்கள் இன்றுதான் முதலில் வெளியாகியிருக்கின்றன. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.